ஓகே மக்களே, எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம பாத்துக்கு வந்து இந்த வீடியோ பார்த்து மிரண்டுறாதீங்க. இது நான் ஷூட் பண்ணலை. என்னோடய வீடியோ ஆரம்பத்திலே போட்டேன்னா பாதி பேத்துக்கு மயக்கம் வந்துடும் நினைக்கிறேன். ஆனால் எனக்கே தெரில ஏன் என் வீடியோ இப்படி டான்ஸ் ஆடுதுன்னு. எனக்கே தெரியுது. ஒரு நல்லா பார்க்குற டைமில் அப்படியே ரொம்ப வயசானீங்க மயக்கம் போட்டே விழுந்துருவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை நான் ரொம்ப மாற்றிக்க வேண்டியது இருக்குது. பாத்தில் வந்து என்ன ஸ்பெஷல்னா வந்து அங்கே உள்ள பில்டிங் தான். அந்த காலத்து பாத் மட்டும் இல்லை, அந்த யூரோப் கண்ட்ரி போனாலே மெயின் அந்த பில்டிங் தான் வேறு லெவலில் இருக்குது. அந்த பார்க்லேருந்து எல்லாமே பயங்கரமாகிடுச்சு. இதில் ஒரு 3-4 இடம் நாங்கள் போனோம். அந்த ரோமன் பாத் போட்டிருக்கல, அது உள்ளே போகல. ஏன்னா அது உள்ளே வந்து அந்த கிணறு மாதிரி தான் இருக்கும். ஆனால் எல்லாமே 18th century உள்ளது எல்லாமே அந்த பில்டிங். அப்புறம் சர்ச் போனோம். அப்புறம் 2-3 இடம் போனோம். அந்த பீச் போனோம். ஸோ அதெல்லாம் வரும் பாருங்கள். இதுக்கு மேலே டான்ஸ் ஆடிக்கிட்டு தான் நீங்களாம் பார்க்கணும் என் வீடியோவை. ஸோ மாற்றிக்குவேன்னு நினைக்கிறேன் மக்களே. ஸோ இதில் எது நாங்கள் சேட்டையாக பேசணுமோ அதை நான் வைக்கிறேன். ஆனால் யாரும் காயப்படுத்தாத வேர்ட்ஸுங்க. மற்றபடி நடந்து மட்டும் போனோமா இருந்தால் என்னாச்சும் பாட்டு வைக்கிறேன்னு. ஏன்னா ஓட்டி விட்டால் நீங்கள் அந்த இடத்தெல்லாம் பார்க்க முடியாது. ஸோ இதில் வந்து நீங்கள் இடத்த பார்க்கலாம். ஷார்ட்ஸில் என் மூஞ்சை மட்டும் தான் நீங்கள் பார்ப்பீங்க. இதில் தான் உங்களால் இடத்த பார்க்க முடியும். உங்களே அந்த வீடியோ ஷூட் பண்ணுறது ஈஸி இல்லை மக்களே. அந்த ஃபோன் அப்படியே விழுந்துச்சுன்னா அப்படியே போயிடும். ஏன்னா ஏற்கனவே எனக்கு பாஸ்வேர்டு எதுவுமே ஞாபகம் இருக்காது. இமெயில் அட்ரெஸ்ஸே இல்லை. போயின்னா என்ன ஆகும் நினச்சி பாருங்க. அந்த பயம் என்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். ஏற்கனவே நான் வந்து ஏனோ தானு வேலை செய்கிறாள். ஃபோன் விழுந்துட போகுது. ஒரு பெரிய அம்சா இருக்குது. இங்கே வேறங்க சக்கா இங்கே வாங்க, கிட்ட வாங்க, போஸ் கொடுங்க, நான் வரேன். காணும் கனவெல்லாம் என்றும் நீதானே, என் கனவெல்லாம் நினைவாக ஆவா கண்மணியே, வீசும் காற்றில் பூசாயானே. இல்லையா? அப்புறம் நீங்கள் பார்த்துருப்பீங்க மக்களே, நான் முக்கால்வாசி நேரம் வந்து ரோட்டில் தான் மேய்ஞ்சிக்கிட்டு இருப்போம். ஏன்னா அங்கே தான் நான் சொல்லேன், நம்மளுக்கு தங்க முட்டையே வந்து நம்ம காலு தான் எவ்வளோக்கு எவ்வளோ நடக்கிறோம். ஏன்னா ரொம்ப விலை, அந்த டிரான்ஸ்போர்ட்லாம் ரொம்ப விலை. ஆனால் இருக்குது இது அப்படியே பாய்ச்சி நடந்தே பழகிறதுனால எங்கேயும் அப்படியே நடக்க வச்சிருச்சு. நந்தினி யூரோப் கண்ட்ரி போன நம்ம காடி ரெண்ட் பண்ணிவிட்டு நம்ம சொந்தத்துக்கு பாய்ச்சுமா இன்னும் உந்தோன்னு சொல்லுவாங்க. நீங்கள் அடுத்தடே போனால் அந்தமாரி பாயுங்களேன். காடி நம்ம ரெண்ட் பண்ணி பாய்ச்சுமா நம்ம சேவ் பண்ணலாம் காசு. நாங்கள் நடந்தே பழகிட்டோம். அதான் அப்புறம் இன்னொன்று, அதனால தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க முக்கால்வாசி டைம் நடந்துக்கிட்டே தான் இருப்பேன். சாப்பிட போனாலும் எதுக்கு நடந்தே தான் பாருங்க. நான் சாப்பிட போகிறோமா, சாப்பிட்டுட்டு ரூமுக்கு வரதுக்குள்ளே திருப்பி பசி எடுத்துரும். அந்த அளவுக்கு இருக்குது நடப்பாத. அப்படி தான் போயிட்டு வருவோம். அதனால தான் முக்கால்வாசி வீடியோவில் ஃபுல்லாக நான் ரோட்டில் தான் இருப்பேன். நீங்கள் ரொம்ப வீடியோவில் கவனிச்சிருக்கலாம். நானும் நோட்டீஸ் பண்ணேன். நாங்கள் தண்ணி குடித்தாலும் சாப்பிட்டாலும் எல்லாமே விஷத்தை சாப்பிட்ற மாதிரி ரியாக்ஷன் வந்து வேறு லெவலில் போகுது. நீங்களாம் சாப்பாடு கடை வச்சுருந்தீங்களா என்னை கூப்பிடுங்க. என்னோடய ஃபேஸ் ரியாக்ஷனுக்கே வந்து ஃபுட் ரிவ்யூ கொடுக்கலான்னு நினைக்கிறேன். எனக்கே ஓவர் ஆக்டிங் கொடுக்குற மாதிரியே இருக்குது. இந்த பார்க்கல உட்காந்து குடிக்கலாம் தான்றா. சத்தியமா நான் சொல்லுறண்டி, உன் பார்வை ஆள தூக்குதடி. சத்தியமா நானும் பார்த்துக்கிறேன், உனக்காக வாழ்க்கைய வாழ்ந்த படி. இருக்கி இருக்கல் எழுத்துலதான் இருக்கா, என்ன நீயும் மாத்தி வச்ச இருக்கிற ஆசையதான் இருக்கா, நான் மேல காட்டப்பட்டேன். மக்களே, நீங்கள் அந்த கையில் பார்ப்பீங்க அந்த தண்ணி வந்து லெமனேட் தண்ணி தான் வாங்கினேன். அந்த வெயில் காலத்தில் அங்கே வெயில் தான் அடிக்குது. அந்த வெயில் காலத்தில் எல்லாம் பார்க்கல தான் இருக்காங்க. ஏன்னா வீட்டில் தான் அந்த ஏர்கான் வந்து இருக்காது. ஏன்னா வின்டர் டைம்னால ரொம்ப அதுக்கு ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க அந்த இதுக்கு ஏர்கானுக்கெலாம். இப்போ எல்லாம் சுட்டு இந்த ஜூஸை பாருங்கள், இது நான் வாங்கி குடிக்கிற முடியவே இல்லை. பத்தாவதுக்கு புளிப்பு தாங்க முடியல. இதோட ரியாக்ஷன் வேறு லெவலில் இருக்கும்.
நான் வாய்ஸ் ரெக்கார்ட் கொடுக்க மாரி வந்து நான் அங்கே ரொம்ப நாங்கள் பேசிக்கல, அதனால தான் வாய்ஸ் ரெக்கார்டில் பாட்டு வந்தாலும் வந்து அந்த ஒன்று பேசிக்காத டைமில் தான் அது வரும். ஏன்னா அந்த பின்னாடி பேக்ரவுண்ட்லாம் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் அந்த இயற்கையெல்லாம் பாருங்கள், ஏன்னா ஷார்ட்ஸில் இருக்காது. அதுதான். இன்னொன்று வந்து அங்கே தான் வந்து அந்த பிரிஜிட்டன் மூவி எடுத்ததான் அந்த இடம். அப்புறம் இன்னொன்று வந்து அங்கே மெயினே வந்து அந்த பில்டிங் தான். அதான் சொல்ல ஹீரோ கண்ட்ரி எல்லாமே அந்த பில்டிங் தான் அழகு வேறு லெவலில் இருக்குது. ஓ சீரியலா? ஃபுல்லாக இதுதான் இருக்குங்க. கூட்டுக்கொரு பாட்டு இருக்கு கேட்டுக்கம்மா, கேட்டு கொஞ்சம் காதில் வாங்கி போட்டுக்கம்மா. பெண் புறா வெண்புறா மீட்டுதே தம்பூரா, இணையா இருக்க இசைதான் படிக்க. கூட்டுக்கொரு பாட்டு இருக்கு கேட்டுக்கம்மா. இந்த பிரிட்ஜ் பேர் வந்து புல்தி பிரிட்ஜா? போட் ரைட் இருக்குதா? போட்டில் போயிருக்கலாம் மேம். நம்ம சைடில் மக்களே அங்கே வண்டிலாம் இருக்குது, நம்ம ரெண்ட் பண்ணலாம். அப்புறம் இது போட்டு சைக்கிளு எல்லாமே இருக்குது. ஆனால் இவங்க எங்களை ஃபுல்லாக நடக்கவே வச்சுட்டாங்க. நந்தினி மக்களே ரொம்ப நீட்டாக நடந்து போய்கிட்டே இருக்கோம். நான் வந்து கட் பண்ணேன்னா நீங்கள் இயற்கையை பார்க்க முடியாது. பார்த்துட்டே வாங்க, ஒரு லைட்டான பாட்டு கூட. லெமன் நைட் புது புது வீடு கதை தொட தொட தொடர்கிறதே. இன்னும் என்னை என்ன செய்ய போகிறாய் அன்பே அன்பே, என்னை கண்டால் என்னென்னவோ ஆகிறாய் முன்பே முன்பே. உன்னை சேர்ந்தாள் பாவை, இன்னும் அங்கு ஏதோ தேவை. சொல்லு சொல்லு சிங்கார வேலா. எப்படி ரொம்ப பிடிக்குது அது. நான் நினைச்சேன் தண்ணி அப்படிதான் போட்டா அது லெமனேட் அப்படிதான் பிடிக்கும். ஆடி வரும் வான்மதியே, பார்வைகளில் பூம்பனியே, தேவசுக தேன்கனியே, மோக பரிபூரணியே. புது புது வீடு கதை தொட தொட தொடர்கிறதே. இன்னும் என்னை என்ன செய்ய போகிறாய் அன்பே அன்பே,
காணோமே போச்சுங்க. அங்கே நிற்கிதுங்க. காணும் கனவெல்லாம் என்றும் நீதானே, என் கனவெல்லாம் நினைவாக ஆவா கண்மணியே. வீசும் காற்றில் பூசாயானே, உன்னை எங்கோ மனம் பேச உள்ளம் நொந்தேனே. நாம் ஒன்று சேரும் திருநாளும் உருவாகும், ஜென்மங்கள் ஏழேழும் நாம் வாழ்வதை தடுத்திட முடியாது. தீயாய் உடலெங்கும் என்னை சுடுகிறதே, உன்னை தேடும் கண்கள் கண்ணீர் வடிக்கிறதே. உன்னோடு நாடும் நிழலாக வருவேனே, உடலோடு உயிராக நாம் சேர்ந்தது யாருக்கும் தெரியாது. வாயுதன் நிலவே வெண்ணிலவே, என் வாழ்வே நீதான் நிலவே வெண்ணிலவே.